ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ಈ ದಿನವನ್ನು ತಂದ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த நாளில் எல்லாரையும் சந்திப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. ಈ ದಿನ ಎಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದು ತುಂಬಾ ಸಂತೋಷದ. தேவன் இந்த நாளில் பேசப்படுகிற இந்த வார்த்தைக்காக, ದೇವರು ಈ ದಿನ ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ಮಾತನಾಡುವವರು ನೀವಲ್ಲ, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து பேசுவார் என்று. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேச போகிற ஒரு வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಈ ದಿನ ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಗಳು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு தலைப்புல பேச போகிற வார்த்தை, ಈ ದಿನ ಪೀಠಿಗೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ವಾಕ್ಯ, கர்த்தரை நோக்கி காத்திரு. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕಾದಿರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, ದೇವರಿಗೆ ಕಾದಿರುವವರೇ, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಭಾಗ್ಯವಂತರು. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದಾರೋ தான் பாக்கியவான்கள். ಅವರು ಮಾತ್ರವೇ ಭಾಗ್ಯವಂತರು. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களும், ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರು, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ நடக்கிறவங்க, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರು பாக்கியவான்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಭಾಗ್ಯವಂತರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, சங்கீதம் 27 அதிகாரம் ಕೀರ್ತನೆ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம். 7ನೇ ವಚನ. ಯೆಹೋವನೇ, ನಿನಗೆ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮೊರೆಯಿಡುತ್ತೇನೆ, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸಿ ಸದುತ್ತರನ್ನು ದಯಪಾಲಿಸು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் கூப்பிடுகிறேன், ನಾನು ಮೊರೆಯಿಡುತ್ತೇನೆ, சத்தத்தை கேட்டு ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ எனக்கு இறங்கி ನನಗೆ எனக்கு ಕರುಣಿಸಿ உத்தரவு அருள செய்யும். ನನಗೆ ಸದುತ್ತರನ್ನು நான் ದಯಪಾಲಿಸು. கூப்பிடுகிறேன், ನಾನು ಕರೆಯುತ್ತೇನೆ, சத்தத்தை கேட்டு ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು எனக்கு ಕೇಳಿ உத்தரவு அருள செய்யும். ನನಗೆ ಸದುತ್ತರನ್ನು ದಯಪಾಲಿಸು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கூப்பிடும்போது, ನಾವು ಕರೆಯುವಾಗ நம்ம சத்தத்தை கேட்டு ನಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ நமக்கு உத்தரவு அருள்கிற தேவன். ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. மற்றவர்கள் கேட்பதற்கல்ல, ಬೇರೆಯವರು ಕೇಳುವುದಕ್ಕಲ್ಲ, நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் ನೀವು ಮಾತನಾಡುವ ಒಂದೊಂದು ಮಾತು மற்றவர்கள் கேட்பதற்காக அல்ல, ಬೇರೆಯವರು ಕೇಳುವುದಕ್ಕಾಗ ಅಲ್ಲ, கர்த்தர் கேட்கும்படி ದೇವರು ಕೇಳುವಂತೆ அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ಅವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருக்கு காத்திருந்து ಅವರಿಗೆ அவரை நோக்கி கூப்பிட்டார், ಅವರು ನೋಡಿ ಕರೆದ್ರೆ அவர் உடனே பதில் தருவார். ಅವರು ತಕ್ಷಣ ಸದುತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ಸದುತ್ತರ ದಯಪಾಲಿಸುವ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ಕರ್ತನು ನೋಡಿ ಕರೆ. அவர் உன்ன விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಶಬ್ದ உனக்கு ಕೇಳಿ பலன் அளிப்பார். ನಿನಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எசேயா 40வது அதிகாரம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 31வது வசனம் வாசிக்கலாம். 31ನೇ ವಚನ ನೋಡೋಣ. ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿ ದಣಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, ನೋಡಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು புது பலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ கழுகுகளைப் போல ಹದ್ದುಗಳಂತೆ செட்டைகளை அடித்து ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿದು எழும்புவார்கள். ಏಳುತ್ತಾರೆ. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ಅವರು ಓಡಿದರು ದಣಿಯರು, நடந்தாலும் சோர்வடையார்கள். ನಡೆದರು ಬಳಲರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் நடந்தாலும் ಅವರು ನಡೆದು சோர்ந்து போகார்கள். ಬಳಲಿ ಹೋಗರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் சோர்ந்து போக மாட்டாங்க? ಯಾರು ಬಳಲಿ ಹೋಗಲ್ಲ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು புது பலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ கழுகுகளைப் போல ಹದ್ದುಗಳಂತೆ செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓடினால் இளைப்படையார்கள், ಓಡಿದರು ದಣಿಯರು, நடந்தாலும் சோர்வடையார்கள். ನಡೆದರು ಬಳಲರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರಿಗೆ அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களில் ಅವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದಗಳು சில இந்த வசனத்தில் உண்டு. ಕೆಲವು ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ನಾವು ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ அனுதினமும் வளர வேண்டும் என்றால் ಪ್ರತಿದಿನ நாம் ಬೆಳಿಬೇಕಂದ್ರೆ என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அனுதினமும் ಪ್ರತಿದಿನ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ಆತ್ಮಿಕ ಅದಕ್ಕೆ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் என்ன ಬೆಳಿಬೇಕು. செய்யணும்? ಅದಕ್ಕೆ ನಾವೇನ್ நான் ಮಾಡ್ಬೇಕು? கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿರ್ಬೇಕು. கர்த்தருக்கு அதிகமான விலகரகத்தை நான் செலுத்தணும். ದೇವರಿಗೆ ಕ್ರಯವನ್ನು அந்த ಸಲ್ಲಿಸಬೇಕು. விலகரகத்தை நான் செலுத்தாவிட்டா ಆ ಕ್ರಯವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ರೆ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தேவனோடு பேச முடியாது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தேவனுடைய வார்த்தையை நான் சொல்ல முடியாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போதோ ಬೇರೆಯವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அங்க வல்லமை ஒண்ணுமே காணப்படாது. ಆ ಬಲ ಏನು ಕಾಣದೇ ಇಲ್ಲ. தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. அப்ப நான் காத்திருந்து ಕಾದಿದ್ದು கர்த்தரிடத்தில் புது பலன் அடைந்து ದೇವರ ಬಳಿ ಹೊಸ ಬಲ கழுகுகளை போல நம்ம சட்டைகளை அடித்து எழும்ப வேண்டுமானா ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು நாம் ಚಾಚಬೇಕಾದ್ರೆ கர்த்தருக்கு விலகரகம் செலுத்தணும். ನಾವು ದೇವರಿಗೆ ಕ್ರಯ ஹல்லேலூயா. ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அன்பு ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறாரு, ಪ್ರಿಯ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ,
ஒரு மீட்டிங் கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க, பிரேயர் கூட்டம். ಒಂದು ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ அந்த ನಡೆಸಿದ್ದಾರೆ. கூட்டத்துல அநேகர் வந்து சேர்ந்திருக்காங்க. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದು ಸೇರಿದ್ದಾರೆ. அந்த காலை வேளையில ಆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ கூட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ಕೂಟಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಬರುವಾಗ தேவ பிரசன்னத்தோடு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಸೇವಕರು காத்திருந்து ಬಂದಿದ್ದಾರೆ. வந்திருக்கிறார். ಕಾದಿದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ. வந்த இடத்துல நிக்கும் போதே ಬಂದ ತಕ್ಷಣ ನಿಂತ தேவ பிரசனம் அந்த இடத்துல இருக்குது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಸ್ಥಳದಲ್ಲಿದೆ. ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க. ಜನರೆಲ್ಲ ಸೇರ್ಬಿಟ್ರು. வார்த்தையை கேட்க கேட்க ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ತಾ தேவ ಕೇಳ್ತಾ பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கு. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ஒவ்வொரு கண்களிலும் நீர் வடியுது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೀರು சிலர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ಕೆಲವರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சிலர் உருண்டு கீழே படுத்து அழுவுறாங்க. ಕೆಲವರು ಉಲ್ಟಾಡಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேகருக்கு அற்புத சுகங்கள் கிடைக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಅದ್ಭುತ ಸೌಖ್ಯ ಸಿಗ್ತಾ ಇದೆ. பயங்கரமான பிரசனம் அந்த இடத்துல இறங்கி வந்து ಭಯಂಕರವಾದ ಪ್ರಸನ್ನತೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿತು. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு கூட்டம் முடிஞ்சிச்சு. ಆ ರೀತಿಯಾದ ಕೂಟ ಮುಗೀತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மறுபடியும் சாயங்காலம் அந்த கூட்டம் தொடங்க இருக்கு. ಮತ್ತೆ ಸಾಯಂಕಾಲ ಕೂಟ ಶುರು ಆಯ್ತು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர் என்ன பண்ணாரு? ಆ ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? கடந்து அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கடந்து போறாரு. ಸ್ವಂತದವ್ರ ಮನೆಗೆ உணவுக்காக அழைத்து கொண்டு போறாங்க. ಊಟಕ್ಕಾಗಿ ಕರೆದೋದ್ರು. அந்த இடத்துல போகும்போது ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ பல ಹೋಗುವಾಗ நாள் அவங்க சந்திக்கவே இல்லை. ಹಲವು ವರ್ಷಗಳು ಅವ್ರನ್ನ ಮೀಟ್ அவங்க ಮಾಡಿರ್ಲಿಲ್ಲ. சகோதரி போல ஒரு சகோதரியை அவர் சந்திக்கிறாரு. ಒಂದು ಸಹೋದರಿ ಅಂತ ಅವ್ರನ್ನ அவங்க ಸಂಧಿಸ್ತಾರೆ. உறவுக்காரர் தான். ಅವರು ಸ್ವಂತದವರೇ. அப்ப அவங்க அழைத்து செல்றாங்க. ಅವ್ರು ಕರೆದು ಹೋಗ್ತಾರೆ. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள. ತುಂಬಾ ಸಂತೋಷ நம்ம ಅವರಲ್ಲಿ. இன்னைக்கு ஒரு நல்ல சொந்தக்கார நம்ம பார்த்திருக்கோம். ಸ್ವಂತದವ್ರನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ரொம்ப நாள் அவங்கள பார்க்கல. ತುಂಬಾ ವರ್ಷ ಅವ್ರನ್ನ மகிழ்ச்சியா ನೋಡಿಲ್ಲ. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ அப்ப ಇದ್ದಾರೆ. எல்லாரும் சாப்பிட அந்த இடத்துல உட்காரும் போது ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ சாப்பிட ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಗ, உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ಊಟ ಮಾಡಕ್ ಕೂತಿದ್ದಾಗ பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಮಾತಾಡೋಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. என்ன பேசுறாரு தெரியுமா? ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீ இப்போதே எழுந்து போ, ನೀನ್ ಈಗ್ಲೇ ಎದ್ದೋಗು, எழுந்து அறைக்கு போ, ಎದ್ದು ರೂಮ್ಗೆ ಹೋಗು, ஜெபின்னு சொல்றாரு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂದ್ರು. அப்ப இவர் உள்ளத்துல என்ன பேசுறாரு தெரியுமா? ಒಳಗಡೆ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நானாக இங்க வரல, ನಾನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ಲಿಲ್ಲ. பல வருடங்கள் ஆச்சு இவங்களை பார்த்து. ಹಲವು ವರ್ಷ ಆಯ್ತು ಇವ್ರನ್ನ ನೋಡಿ. அவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க. ಅವರೇ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. நான் இங்க வரணும்னா திருப்பி என் அறைக்கு போனோம்னா 3/4 hour ஆகும். ತಿರುಗಿ ನಾನ್ ರೂಮ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ 3/4 நான் அப்படி எழுந்து போனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க? ನಾನು ಹಿಂಗೆ ಎದ್ದೋದ್ರೆ ಅವ್ರ ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ? அதால இந்த நேரத்துல போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ಈಗ ಹೋಗೋ ಪರಿಸ್ಥಿತಿಲಿ நாங்க அன்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಊಟ அதால இந்த ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. நேரத்துல என்னால எப்படி போக முடியும்னு பேசிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. ಹೇಗೆ ನಾನು ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ஆவியானவர் சைலண்ட் ஆயிட்டாரு. ಆತ್ಮರು ಸೈಲೆಂಟ್ ಆದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர் சாப்பிட்டு முடிச்சு ಇವ್ರು ಊಟ ಮಾಡಿ அறைக்கு போயிட்டு ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ಮಲಗಿ ರೆಸ್ಟ್ சாயங்காலம் கூட்டத்துக்கு கடந்து போறாரு. ಸಾಯಂಕಾಲ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದ. தேவனுக்கு அந்த கூட்டத்துல என்ன நடக்கும், ದೇವರ ಕೂಟದಲ್ಲಿ என்ன ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? சம்பவிக்கும் ಏನ್ ಸಂಭವಿಸುತ್ತೆ அப்படின்னு தேவனுக்கு தெரியும். ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அதனாலதான் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ಆದ್ರಿಂದ ದೇವ್ರು அப்ப ಮಾತಾಡಿದ್ರು. அவர் போயிட்டு மறாவது அந்த கூட்டத்துல சாயங்காலம் நிக்கும் போது ಸಾಯಂಕಾಲ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ அவர் நின்னு பேச ஆரம்பிச்ச உடனே ನಿಂತು ಮಾತಾಡೋಕ್ ಶುರು தேவ ಆಗ್ತಿದ್ದಕ್ಕೆ பிரசன்னம் அங்க இல்ல, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ, அபிஷேகம் அங்க இல்ல. ಅಭಿಷೇಕ ಅಲ್ಲಿಲ್ಲ. பல மடங்கு ஜனம் வந்திருக்கிறாங்க. ಹಲವು ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ வார்த்தை கேட்பதற்காக. ವಾಕ್ಯ காலையில் ಕೇಳೋದಕ್ಕಾಗಿ. பலத்த அபிஷேக வல்லமை இறங்குச்சு. ಬಲವಾದ ಅಭಿಷೇಕ ಬೆಳಗ್ಗೆ தேவ பிரசன்ன நிரப்பப்பட்டு இருந்தாங்க. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿತ್ತು. அநேகருக்கு விடுதலை உண்டாச்சு. ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ அதை ಉಂಟಾಯ್ತು. பார்த்து இன்னும் அதிகமான கூட்டம் வந்திருக்கு. ಅದು ನೋಡಿ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಕೂಟ ಬಂತು. ஆனா அவர் பேச அந்த இடத்துல ஒரு பிரசன்னத்தையும் காண முடியும். ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಅಲ್ಲಿ ದೇವರ பாருங்க, ಪ್ರಸನ್ನತೆನೇ வார்த்தையை ಇಲ್ಲ. பேசும்போது ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡುವಾಗ தேவ பிரசன்னத்தோட பேசணும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ தேவ ಮಾತಾಡಬೇಕು. பிரசன்னம் இல்லன்னா ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ உங்களால ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ஒண்ணும் பண்ண முடியாது. ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தேவ பிரசன்னம் அவங்கள உணர்த்தணும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ அந்த ಹೆಚ್ಚಿಸಬೇಕು. கேட்டவங்களுக்கும் ಕೇಳಿದವರಿಗೂ அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. ஆனா காத்திருந்த ஜனங்களுக்கோ ಆದ್ರೆ ಕಾದಿದ್ದ ஒரு ಜನರಿಗೂ பிரசன்னமும் இல்ல, ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲ, அபிஷேகமும் இல்ல. ಅಭಿಷೇಕನೂ ಇಲ್ಲ. எப்படியோ அந்த செய்தியை முடிச்சிட்டாரு ಹೇಗೋ சகோதரர். ಮೆಸೇಜ್ ನ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. முடிச்சிட்டு அப்படியே அறைக்கு ஓடி போனாரு. ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ರೂಮ್ ஓடி போய் அறையில படுத்துட்டு ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ಬೆದ್ದು என்ன நடக்குது, ಏನ್ ನಡೀತಾ நான் ಇದೆ? ஏசுன்னு கூப்பிட்டதுமே ನಾನು ಏಸು அந்த வல்லமை மகிமையா இறங்குமே. ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಲ್ಲ. ஆனா நான் எவ்வளவு கூப்பிட்டும் காலையில சாயங்காலத்துல அந்த மகிமையை நான் பார்க்க முடியலையே. ಎಷ್ಟು ಕರೆದ್ರು ಸಾಯಂಕಾಲ ಮಹಿಮೆ என்ன ಕಾಣಲಿಲ್ಲ. நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ಏನ್ ನಡೀತು அப்படி நான் தேவனை கூப்பிடுறாரு, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுறாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರನ್ನು ಕೂಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா கொஞ்ச நேரம் கழிஞ்சு ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಂತರ மெல்லிய சத்தத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். ಮಧುರ ಶಬ್ದದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. ஊழியக்கார் பேர் என்ன தெரியுமா? ಅವರ ಸೇವಕರ ಹೆಸರು ಗೊತ್ತಾ? ಬೆನ್ನಿ. அப்பதான் பேர் விட்டு கூப்பிடுறாரு. ಆಗ್ಲೇ ಹೆಸರು பென்னி ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னு கூப்பிடுறாரு மெல்லிய சத்தத்துல. ಮೆದು ಶಬ್ದದಲ್ಲಿ. நான் உனக்கு சொல்லலையா ನಾನು ನಿನಗೆ நீ ಕರೀಲಿಲ್ಲ, எழுந்து போய் செபின்னு ನೀನು சொல்லிட்டு. ಎದ್ದು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂತ. ஆனா நீ என்ன செய்த? ಆದ್ರೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ದೆ? எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை
ನನಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಜಾಗ உறவுக்காரர்களுக்கு தானே நீ முதல்ல கொடுத்த, ನಿನ್ ಸ್ವಂತದವ್ರಿಗೆ ತಾನೇ ಕೊಟ್ಟೆ, சொந்த பந்தங்களுக்கு தானே ನೀನು கொடுத்த. ಬಂಧು ಬಾಂಧವರಿಗೆ ತಾನೇ ಕೊಟ್ಟೆ. எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ನನಗೆ நீ ಕೊಡಬೇಕಾದ அதிக விலகருக்கு செலுத்தணுமே. ನೀನು அதிகமா காத்திருந்தா தானே ನೀನು ಅಧಿಕವಾಗಿ ಕಾದಿದ್ರೆ ತಾನೇ நீ அற்புதமான ஊழியத்தை செய்ய முடியும். ಅದ್ಭುತವಾದ ಸೇವೆ அந்த ಮಾಡಕ್ பிரசன்ன ಸಾಧ್ಯ. அபிஷேகம் காண முடியும். ಆ ಪ್ರಸನ್ನತೆ ಅಭಿಷೇಕ அநேகருக்கு ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ. விடுதலை கிடைக்கும். ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ அப்படின்னு ಸಿಗುತ್ತೆ. ஆவியானவர் பேசணும். ಆತ್ಮರು ಮಾತಾಡುವಾಗ அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ அவர் பேசுறது அவர் கேட்டாரு. ಅವ್ರು ಮಾತಾಡೋದನ್ನ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூಯಾ அந்த வார்த்தையை கேட்டதும் ಆ ವಾಕ್ಯನ ಕೇಳಿದ அப்படியே அவர் தேவ பிரசன்னத்துல நிரம்பி ಹಾಗೆ ದೇವರ அவர் ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ குற்றத்தை ತುಂಬಿ உணர்ந்தாரு. ಅವ್ರು இனி ಅನುಭವಿಸಿದ್ರು. தேவனுக்கு நம்ம எப்படி விலகரகம் செலுத்தணும், ದೇವರಿಗೆ ಹೇಗೆ அவர் பாதத்துல எப்படி காத்திருக்கணும், ಅವ್ರ ಸನ್ನಿಧಿ ಹೇಗೆ காத்திருந்தா என்ன பலன் கிடைக்குது. ಕಾದಿದ್ರೆ ಏನ್ ಬಲ ಸಿಗುತ್ತೆ? பரிசுத்தாய் வந்தா தான் பலன் அடையிரும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬಂದ್ರೇನೆ ಬಲ ಸಿಗುತ್ತೆ. பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಬರುವಾಗ ಬಲ அப்ப நீ ಹೊಂದಿ காத்திருக்கும் போது ನೀವು ಕಾದಿದ್ದಾಗ அந்த பலனை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. ಆ ಬಲವನ್ನು ದೇವರು ನಮ್ಗೆ அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ಯೆಹೋವನ ನಿರೀಕ್ಷಿಸುವ அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களில் ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವ சில ಆಶೀರ್ವಾದ இந்த வசனத்தில் உண்டு. ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ಆತ್ಮಿಕ ஆழ்ந்து ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ தினமும் வளர வேண்டும். ಅಧಿಕವಾಗಿ அல்லேலூயா. அதுக்கு அவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ புது ಕಾದಿದ್ದು பலன் அடைய ಹೊಸ ಬಲ நாம் ಹೊಂದಲು ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கணும். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು நாம் புது ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು. பலன் அடைய ಹೊಸ ಬಲ ಹೊಂದಲು நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ನಮ್ಮನ್ನು ಅವರಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. 4 காரியத்தை குறித்து இந்த இடத்துல நான் பேச போறேன். 4 ಕಾರ್ಯದ ಕುರಿತು ನಾನು ಈ முதல் ಸ್ಥಳದಲ್ಲಿ காரியத்தை ಮಾತಾಡ್ತೀನಿ. குறித்து நான் பேசினேன். ಮೊದಲ ಕಾರ್ಯದ இப்ப ಕುರಿತು இரண்டாவது ಮಾತಾಡ್ತೀನಿ. காரியத்தை குறித்து நான் பேச போறேன். ಎರಡನೇ ಕಾರ್ಯದ ಕುರಿತು இரண்டாவது ಮಾತಾಡ್ತೀನಿ. காரியம் என்னவென்றால், ಎರಡನೇ ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಕಾದಿರುವುದು ಒಳ್ಳೆಯದು. பாருங்க, காத்திருக்கிறதுக்கும் ಕಾದಿರುವುದು ஒரு நம்பிக்கை வேண்டும். ಒಂದು ನಂಬಿಕೆ ಬೇಕು. நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்தா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಕಾದಿದ್ರೇನೆ ಫಲ நம்பிக்கை ಸಿಗೋದು. இல்லாம காத்திருந்தோம்னா அதுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಕಾದಿದ್ರೆ ಏನು ಫಲನೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, புலம்பலாகமும் ಪ್ರಲಾಪಗಳು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனம். 26ನೇ ವಚನ. கூடாதபடி ನಾನು ಹೊರಟು ಹೋಗದ என்னை ಹಾಗೆ சூழ வேலி அடைத்தார், ನನ್ನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಬೇಲಿ என் ಹಾಕಿ விளக்கை பாரமாக்கினார். ನನ್ನ ನೆಲವನ್ನು ಭಾರವಾಗಿಸಿ நம்பிக்கையற்ற நிலையில் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ நாம் ಸ್ಥಳದಲ್ಲಿ புலம்புகிறோம். ನಾವು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತೇವೆ. எப்படி புலம்புகிறோம்? நம்பிக்கையற்ற நிலையில் நாம் புலம்புகிறோம். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவன் ಪ್ರಲಾಪಿಸುತ್ತೇವೆ. மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் போல் புலம்பி, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಹಾಗೆ ಪ್ರಲಾಪಿಸಿ தேவன் மேல் ದೇವರ நம்பிக்கை இல்லாதவர்கள் போல புலம்ப கூடாது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಹಾಗೆ ಪ್ರಲಾಪಿಸಬಾರದು. கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ காத்திருக்கணும். ಕಾದಿರ್ಬೇಕು. அப்போது அவர் பலன் தருவார். ಆಗ ಅವರು ಫಲ ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் காத்திருந்தா தான் ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ அதற்கு ಕಾದಿದ್ರೆ தக்க பலனை தேவன் கொடுக்கிறார். ತಕ್ಕ ಫಲವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 அப்ப இந்த நம்பிக்கை இன்னைக்கு அநேக இடத்துல அந்த நம்பிக்கை கிடையாது. ಅನೇಕರ ಬಳಿ ಆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவிவிசுவாசம், ಅವಿಶ್ವಾಸ, விசுவாசம் இல்லாத ஒரு நிலை. ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿ. நம்பிக்கை இருந்தா, ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ விசுவாசத்தோடு காத்திருந்தா ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ கர்த்தர் ಕಾದಿದ್ರೆ கட்டாயம் அதுக்கு பலன் தருகிறார். ಕರ್ತನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಫಲ அல்லேலூயா. ಕೊಡ್ತಾನೆ. அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். 3ನೇ ಕಾರ್ಯ ನೋಡೋಣ. இந்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், 3ನೇ ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರ್ಬೇಕು. பாருங்க, இப்ப இந்த மூன்றாவது காரியத்துல என்ன தெரியுமா? 3ನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಗೊತ್ತಾ? பொறுமையோடு காத்திருக்கணும். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರ್ಬೇಕು. ரெண்டாவது நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ಎರಡನೇದು ನಂಬಿಕೆಯಿಂದ இப்ப ಕಾದಿರ್ಬೇಕು. பொறுமையோடு காத்திருக்கணும். ಮೂರನೇದು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರ್ಬೇಕು. ரோமர் 8ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರದ 25வது வசனம். 8ರಲ್ಲಿ 25. ಆದರೆ ಕಾಣದಿರುವುದನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದರೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿರುವೆವು. அல்லேலூயா. 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 நாம் காணாததை நம்பினோமாகில் ಕಾಣದೇ ಇರುವುದನ್ನು அது ನಂಬುವುದಾದರೆ வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಎದುರು அல்லேலூயா. ನೋಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. ஒரு பொருள் காணாத போனா, ಒಂದು ವಸ್ತು ಕಾಣದೆ ಹೋದ್ರೆ, முக்கியமான ஒரு வஸ்து நம்மகிட்ட காணாத போச்சு, ಮುಖ್ಯವಾದ ವಸ್ತು ಅದು ಕಳೆದೋಯ್ತು, பாருங்க, அதுல ஒரு நம்பிக்கை இருக்கும். ಅದಕ್ಕೊಂದು ನಂಬಿಕೆ யாரு ಇರುತ್ತೆ. கையில கிடைக்கும், அது ಯಾರ ಕೈಗಾರ கண்டிப்பா அது கொண்டாந்து கொடுப்பாங்க. ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು என் பொருள் எங்கேயும் போவாது, ಯಾರ್ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ, என்கிட்ட வரும் ನನ್ನ ಹತ್ರ ಬರುತ್ತೆ. அப்படின்ட்டு பொறுமையோடு ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளுக்கு மாறாக ಇವುಗಳಿಗೆ ಬದಲಾಗಿ கர்த்தர் சொல்கிறார் என்பதால் ದೇವರು ಹೇಳುವುದಾದರೆ நம்புவதே ನಂಬುವುದೇ நம்பிக்கையாகும். ನಂಬಿಕೆ ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இவைகளுக்கு மாறாக ಇವುಗಳಿಗೆ கர்த்தர் ಬದಲಾಗಿ சொல்லுகிறார் ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ என்பதால் ಅನ್ನೋದಾದ್ರೆ நம்புவதே நம்பிக்கையாகும். ನಂಬುವುದೇ ನಂಬಿಕೆ ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா. 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 தோமா என்ன சொன்னார் தெரியுமா? ತೋಮ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ இயேசுவிடத்துல ಯೇಸು ಹತ್ರ எல்லா சீசரும் நம்பினாங்க. ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರು ஆனா தோமா சொன்னாரு,
ಅದ ತೋಮ ಹೇಳ್ತಾರೆ. கையில ನಾನು அந்த காயப்பட்ட கையில ಗಾಯ ಹೊಂದಿದ ಕೈಗೆ அந்த விரலை விட்டு பார்த்தால் ஒழிய ಬೆರಳಿಟ್ಟು ನೋಡಿದ್ರಲ್ಲೇ நான் நம்ப மாட்டேன்னு ನಾನು சொல்லி. ನಂಬೋದಿಲ್ಲ ಅಂದ್ರು. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ಯೇಸು ಉಜ್ಜೀವನಗೊಂಡ್ರು ಅಂತ தோமா நம்பவே இல்லை. ತೋಮ ನಂಬಲೇ ಇಲ್ಲ. காயப்பட்ட அந்த தழும்புல ಗಾಯ ಹೊಂದಿದ நான் கை விட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். ಕೈ ಇಟ್ಟು ಕಾಣದಿದ್ರೆ ನಂಬೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு இயேசு தோமா கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಯೇಸು ತೋಮ கண்டு விசுவாசிக்கிறவனை விட ಕಂಡು ವಿಶ್ವಾಸ காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ಕಾಣದ ವಿಶ್ವಾಸ அல்லேலூயா. 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 அப்ப கண்டு விசுவாசிக்கிறதை விட ಕಂಡು ವಿಶ್ವಾಸ காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ಕಾಣದ ವಿಶ್ವಾಸ அல்லேலூயா. அப்போ நம்பி நம்ம விசுவாசிக்கணும். ನಂಬಿ ನಾವು அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்பிக்கையோடு ನಂಬಿಕೆಯಿಂದ நம்ம விசுவாசத்தோடு ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ காத்திருப்பதுதான் ಕಾದಿರುವುದೇ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ಫಲನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. நாலாவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ, இந்த நாலாவது காரியம் ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ எதிர்பார்த்து கொண்டிருப்பது. ಎದುರು ನೋಡುವುದು. அல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருப்பது. ಎದುರು ನೋಡುವುದು. அல்லேலூயா. 1 தெசலோனிக்க 1 ತೆಸಲೋನಿಕ 1:10 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಆತನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಬರುವಂತ ಆತನ ಕುಮಾರನನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾದಿರೆಂತಲೂ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಈ ಯೇಸು ಮುಂದೆ ಬರುವ ದೈವ ಕೋಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಾತನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் ಆತನು நீ ಸತ್ತವರೊಳಗಿಂದ வரும் கோபாக்கினில் நின்று ಬರುವ ಕೋಪದಿಂದ நம்மை நீக்கலாக்கி ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವ ரட்சிகரூருமாய் இருக்கிற ರಕ್ಷಿಸುವವನಾಗಿ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ಆತನ ಕುಮಾರನಾದ ಯೇಸು பரலோகத்திலிருந்து வருவதை ಪರಲೋಕದಿಂದ ಬರುವ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் ಎದುರು ನೋಡುವರಾದಿರು அறிவிக்கிறீர்களே. ತಿಳಿಸುತ್ತೀರಲ್ಲ. அல்லேலூயா. எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? அவர் நம் மத்தியில எப்படி மரித்து ಹೇಗೆ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ அடக்கம் பண்ணி ಮರಣ உயிரோடு எழுந்து ಜೀವದಲ್ಲಿ பரலோகம் போய் ಪರಲೋಕಕ್ಕೆ அவர் வர போகிறார்னு பிரசங்கிக்கிறோம். ಅವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ அப்ப அந்த பிரசங்கிக்கும் போது ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ அந்த பிரசங்கத்தை விசுவசித்து ಆ ಪ್ರಸಂಗವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ கிறிஸ்துவின் வருகையை ದೇವರ ಬರುಣದಲ್ಲಿ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய வருகை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ಅವರ ಬರುಣವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அவர் வருகைக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? ಅವರ ಬರುಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வருகை சமூகமா இருக்குது. ಅವರ ಬರುಣ ಸಮೀಪದಲ್ಲಿದೆ. அதால இந்த நாட்களில ಈ ದಿನಗಳಲ್ಲಿ நம்ம எப்படி எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்? ಎದುರು ನೋಡಿ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. கர்த்தர் வர போறார். ದೇವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ அத ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು பார்த்துட்டு இருந்த சீசருங்கிட்ட ಅದು ನೋಡ್ತಿದ್ದೆ ಶಿಷ್ಯರ தேவதூதர்கள் சொல்றாங்க, ದೇವದೂತರು ಹೇಳ್ತಾರೆ, பரலோகத்துக்கு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ ಪರಲೋಕದ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಹೇಗೆ அதே ಎತ್ತಲ್ಪಟ್ಟರು போல அவர் வர போறார். ಅದೇ ರೀತಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று. ಅವರ ಬರುಣಕ್ಕಾಗಿ ಎದುರು ನೋಡಿ ಕಾದಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த லூக்கா 21 அதிகாரம் ಲೂಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 36வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்களை 36ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ நம்ம ಕಾರ್ಯಗಳನ್ನ வாசித்து தியானிக்கணும். ನಾವು ಓದಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லூக்கா 21:36. ಆದರೆ ಬರುವುದಕ್ಕಿರುವ ಇವೆಲ್ಲವುಗಳೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ನೀವು ಪೂರ್ಣ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ಎಲ್ಲಾ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಎಚ್ಚರವಾಗಿರಿ ಅಂದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ இனி ನೋಡಿದ್ರಾ? சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் ಬರುವುದಕ್ಕಿರುವ ಇವೆಲ್ಲವುಗಳೊಳಗಿಂದ இனி என்ன சம்பவிக்க போகிறது? ಏನ್ ಸಂಭವಿಸೋದಕ್ಕಿದೆ? இவைகளுக்கெல்லாம் ಇವೆಲ್ಲವುಗಳಿಗೂ நீங்கள் தப்பி ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு ಯೋಗ್ಯರಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಡುವಂತೆ எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ எப்போது ஜெபம் பண்ணி ಯಾವಾಗಲೂ விழித்திருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போதும். ಯಾವಾಗಲೂ. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போது நம்ம ஜெபிக்கிறோமா? ಯಾವಾಗಲೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ எப்போது ஒரு ಮಾಡ್ತಾ பாதத்துல காத்திருக்கிறோமா? ಯಾವಾಗಲೂ ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದೀವಿ. குறித்த நேரத்தை அவரு கொடுக்கிறோமா? ಬೇಕಾದ್ರೆ ಸಮಯ ಕೊಡ್ತಾ ஒரு ಇದೀವಾ? நாள் குறித்த நேரத்தை அவரு கொடுக்கிறதே கிடையாது. ಅವರಿಗೆ ಗುರುತಿಟ್ಟ ಸಮಯ பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டுன்னு சொன்னாரு. ಆದಿಲಿದ್ದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದ ஆதியில எப்படி நம்ம ஆவில நிரப்பப்பட்டு ಆದಿಲ್ ಹೆಂಗೆ ಆತ್ಮನ பரிசுத்தாவி தொடுதலை உணர்ந்து ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಟ್ಟುವಿಕೆ தேவ சத்தத்தை கேட்டு ದೇವರ ಶಬ್ದ ಕೇಳಿ
தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸಿ அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ಅಭಿಷೇಕದಿಂದ எப்படி அவர் பாதத்துல காத்திருந்திருக்கும் தெரியுமா? ಹೇಗೆ அந்த காத்திருப்பது இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கா? ಈಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நாளுக்கு நாள் நம்ம என்ன நடந்து கொண்டு இருக்கு தெரியுமா? ದಿನಕ್ಕೆ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? வரேன் கர்த்தர் சொல்றாரு. ಬರ್ತಾರೆ அவர் வர காலம் செல்லும். ಅವ್ರು ಬರೋದಕ್ಕೆ ಟೈಮ್ அதான் நம்ம நினைக்கிற நேரம் மாத்திரம் ஜெபிக்கலாம். ಅನ್ಕೊಂಡಿ ಟೈಮ್ ಮಾತ್ರ அவர் சித்தத்தின் பிரகாரம் அல்ல. ಅವ್ರ ಚಿತ್ತ நம்ம மனசுல எப்படி தோணுதோ அப்ப அவருக்கு 5 நிமிஷம் கொடுக்கலாம், ಹಾಗೆ ಅವರಿಗೆ 10 நிமிஷம் கொடுக்கலாம். 10 ನಿಮಿಷ ಕೊಡಬಹುದು. ஆமென், ஸ்தோத்திரம் முடிச்சிட்டு போலாம். ಆಮೆನ್, ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. ஆனா இந்த தலைப்பி வசனம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ಈ ಮಾತು ಏನು நீ ಹೇಳ್ತಾ ಅಂದ್ರೆ கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று. ದೇವರಿಗೆ ಕಾದಿರುವನು ಏನು ಫಲ நீ ಸಿಗುತ್ತೆ? கர்த்தருக்கு விலகரக அதிகமா செலுத்தணும். ದೇವರಿಗೆ ಕ್ರಯ அவர் பாதத்துல காத்திருக்கணும். ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நம்ம பாருங்க எத்தனை காரியத்துல விழுந்து போறோம். ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ உறவுக்காரர்களுக்கு கொடுக்கிறோம். ಬಾಂಧವರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ. மொபைல்ல மணிக்கணக்காக பேசுறோம். ಮೊಬೈಲಲ್ಲಿ ಗಂಟೆ மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம செவியில வாங்கிக்கிறோம். ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ நம்ம சிந்தை மாற்றப்படுகிறது. ನಮ್ಮ ಚಿಂತೆ ಬದಲಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. 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 வேத வசனத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சா ದೇವರ ವಾಕ್ಯ வேத வசனம் நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கும், ದೇವರ ವಾಕ್ಯ ಜ್ಞಾನ அறிவை உணர்த்தும், ಅರಿವನ್ನು ಹುಟ್ಟು கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். ವಿಧೇಯತ್ವವನ್ನು ಕಲಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ದೇವರ பரிசுத்தாவின் நிறைவை பெற்று ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ கர்த்தர் வருகைக்காக நம்ம ஜெபத்தோடு ದೇವರ காத்திருப்போம். ಬರುಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾದಿರಬೇಕು. நாள் செல்லும் என்று நம்ம தூங்கி கிடந்தோம்னா ದಿನ ಹೋಗತ್ತೆ ಅಂತ கர்த்தருடைய வருகை நாட்கள் நம்ம கைவிடப்படுவோம். ದೇವರ ಬರುಣದಲ್ಲಿ ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತೀವಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு ஜெப குறிப்பாக மாறும். ಇದು ಒಂದು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಿನ್ನ அல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு எல்லாம் தப்பி ಉಪದ್ರವಗಳ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்பது ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದು என்றால் என்ன? ಅಂದ್ರೆ ಏನು? மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்பது என்றால் என்ன? ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮುಂದೆ உபத்திரவங்களுக்கு எல்லாம் தப்பி ಉಪದ್ರವದೆಲ್ಲ அப்போது உபத்திரவம் உண்டு. ಆಗ ಉಪದ್ರವ ಇದೆ. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ஆனால் திடன் கொள்ளுங்கள், ಆದರೆ நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು அல்லேலூயா. ಜಯಿಸಿದ್ದೇನೆ. ஆனா இது பயங்கரமான உபத்திரவ காலத்துல மாட்டும் போது ಭಯಂಕರವಾದ ಉಪದ್ರವ அதுல மாட்டிக்கிட்டா நீ என்ன செய்வே? ಆಗ அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உபத்திரவங்களுக்கு முன்பாக ಉಪದ್ರವಕ್ಕೆ ಮುಂಚೆ நடைபெறும் ரகசிய வருகில் ಬರುವಂತ ರಹಸ್ಯ ಬರೋಣ எடுத்துக்கொள்ளப்பட்டால் ಎತ್ತಲ್ಪಟ್ರೆ அவருக்கு முன்பாக நிற்கலாம். ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬಹುದು. இதற்காக ஜெபிப்பது ಇದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು நமது கடமை, ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. மேலும் உபத்திரவ காலத்திற்கு முன்பே ಉಪದ್ರವ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚೆ ரகசிய வருகை இருக்கும். ರಹಸ್ಯ ಬರೋಣ ಇರುತ್ತೆ. உபத்திரவ காலத்துக்கு முன்பே ಉಪದ್ರವ ಕಾಲಕ್ಕೆ ಮುಂಚೆ ரகசிய வருகை ஒன்று இருக்கும். ರಹಸ್ಯ ಬರೋಣ ಇರುತ್ತೆ. எப்படி தேவன் வருவாருன்னு தெரியாது. ಹೇಗೆ ದೇವರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ரகசியமாக ರಹಸ್ಯವಾಗಿ பாருங்க, மற்ற காரியல ரகசியமா செய்யறாங்கப்பா, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, ಏನು ಅಂತ ரகசியமா பேசிக்கிறாங்கப்பா, அது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, ನಮ್ಗೆ ಗೊತ್ತೇ ಆಗಲ್ಲ. பாருங்க, நிறைய ரகசியங்கள் மனுஷர்கள் மத்தியில இருக்குது. ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳು ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿದೆ. ஆனா தேவன் இந்த இடத்துல சொல்லிருக்கிறாரு, ಆದ್ರೆ ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ தேவனுடைய வருகை ದೇವರ ரகசியமாக இருக்கும். ರಹಸ್ಯವಾಗಿದೆ. அந்த ரகசிய வருகைக்கு ಆ ರಹಸ್ಯ ಬರೋಣಕ್ಕೆ அல்ல எப்படி நம்ம ஆயத்தமா இருக்கணும்? ಹೇಗೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿ இந்த ரகசிய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ಈ ರಹಸ್ಯ ಬರೋಣದಲ್ಲಿ ಯಾರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೆಲ್ಲ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರಾ? எப்படியாப்பட்டவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ಎಂತವರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ? பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ಪರಿಶುದ್ಧರು ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்படுவாங்க. ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತಾರೆ. கைவிடப்பட்ட நிலைமை காணப்பட்டா ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿ நமக்கு ಕಂಡ್ರೆ அங்கோ பரிதாபம். ನಮಗೆ ಪರಿತಾಪ. இந்த ரகசிய வருகைக்காக ಈ ರಹಸ್ಯ எப்படி ಬರೋಣಕ್ಕಾಗಿ நான் ஆயத்தமா இருப்பது? ಹೇಗೆ ಸಿದ್ಧವಾಗಿ எப்படி நான் காத்திருப்பது? ಹೇಗೆ ಕಾದಿರುವುದು? அவர் வருகை சமூகமா இருக்கிறது, ಅವ್ರ ಬರೋಣ நான் ಸಮೀಪದಲ್ಲಿದೆ. காத்திருக்கணும். ನಾನು ಕಾದಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம குடும்பத்துல ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நம்மள விட்டு வெகு தூரத்துல 1 வருஷம் 2 வருஷம் கடந்து போவாங்க. ಬಹುದೂರ 2 ವರ್ಷ 3 ವರ್ಷ ஒரு காலத்துல எங்க வீட்டுல வெளிநாட்டுக்கு கடந்து போனப்போ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನೆ 1 வருஷம் 2 மாசம் தான் ஆச்சு. 1 ವರ್ಷ 2 ತಿಂಗಳಾಯ್ತು. அந்த நாள் பல ஆண்டுகள் ஆன போல காணப்பட்டு, ಆ ದಿನಗಳು ಹಲವು ವರ್ಷ ಆದಂಗ ಕಂಡು. அப்போ நாங்க எதிர் நோக்கி காத்திருக்கிறோம், இன்னைக்கு வருவாங்களா நாளைக்கு வருவாங்களா. ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ, ಇವತ್ತು ಬರ್ತಾರ ನಾಳೆ அப்போ ಬರ್ತಾರ. ஆவியோடு நிரம்பி ஜெபித்து கொண்டே இருப்பேன். ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ அப்போ அந்த நாட்கள்ல ஒரு நாள் என்னிடத்துல ஒரு கேள்வி
கேள்விக்குரிய யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. ಆ ದಿನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡದಾಗೆ ಆಯ್ತು. ಯಾರು உங்க வீட்டுல இருக்கிற வெளி தேசத்துக்கு போன கணவர் வருகைக்காக இவ்வளவு ஆயத்தமா காத்திருக்கிறியே, ಹೊರಗಡೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ ನಿನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಇಷ್ಟು என்னுடைய வருகைக்கு நீ எவ்வளவு காத்திருக்கிற, ನನ್ನ ಬರೋಣಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಾದಿದ್ಯಾ, என்னுடைய வருகைக்கு நீ காத்திருக்கிறியா, ನನ್ನ ಬರೋಣ ಕಾದಿದ್ಯಾ. அப்படி எனக்கு யாரும் அடிச்சு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. ಹೊಡೆದು ಯಾರು ಹೇಳದಾಗಿತ್ತು ನನ್ನ ಹತ್ರ. அன்னையில இருந்து நான் நினைப்பேன், ಆ ದಿನದಿಂದ ஆமாண்டவரே, ಹೌದು ದೇವರೇ, நம்ம பிள்ளைங்க தூரம் போயிட்டாலும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು நம்ம ದೂರ குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் தூரம் போயிட்டாலும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ದೂರ ஒரு 2-3 நாள் ஆனாவே 2-3 ದಿನ புள்ள காணும், புள்ள காணும், ಮಕ್ಕಳು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ, என் மனைவி காணும், ನನ್ನ ಹೆಂಡತಿ என் கணவன் காணும், ನನ್ನ ಗಂಡ போனாரு சாயங்காலம் வரனாரு காணும், ಸಾಯಂಕಾಲ ಬರ್ತಾನೆ, பிள்ளை போச்சு ஸ்கூல்ல இருந்து வரல, ಸ್ಕೂಲ್ இப்படி பல காரியங்களுக்காக காத்து இருக்கிறோம். ಹಲವು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ பாருங்க, வழியே பார்த்துட்டு இருப்போம், ದಾರಿನೇ வாகன சத்தம் கேக்குதான்னு பார்த்துட்டு இருப்போம். ವಾಹನ ಶಬ್ದ ஆனா ಆದ್ರೆ நம்ம ஜீவனை மீட்க ನಮ್ಮ ಜೀವನ இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன் இயேசு ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ದೇವಕುಮಾರನ தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து மீட்டு ನನ್ನ ಜೀವ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಎತ್ತಿ பரலோகத்துக்கு போனவர் ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ಮತ್ತೆ ನಾನು ಬರ್ತೀನಿ அவர் வருகைக்காக ಅವರ ಬರೋಣಕ್ಕಾಗಿ எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோம். ಎಷ್ಟು ನಾವು ಕಾದಿದ್ದೀವಿ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருப்பு நம்ம மத்தியில மங்கி போயிட்டு இருக்குது. ಕಾದಿರುವಿಕೆ ನಮ್ಮ ಹತ್ರ மங்கிக்குது. ಆರಿ ಹೋಗ್ತದೆ. தீபம் எப்படி இருக்குது? பரிசுத்தாவி தீபம் ದೀಪ ಹೇಗಿದೆ? ಪರಿಶುದ್ಧ மங்கி கொண்டு இருக்குது. ಆರಿ ಹೋಗ್ತಾ ஆனால் அந்த மங்கி எரிக்கிற தீபத்தை ಆರಿ ಹೋಗ್ತಾರ ದೀಪಕ್ಕೆ கர்த்தர் அணைக்காத இருக்கிறாரு. ದೇವರು ಆರಿಸದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. நான் என் பிள்ளை எண்ணெயை ஊற்றும் போது ನನ್ನ ಮಗು ಎಣ್ಣೆ அந்த எண்ணெயை ஊத்த அந்த மங்கி எரிக்கிற தீபம் பத்தி எரியும். ಆರ್ತಾ ಎಣ್ಣೆ ಹೋಯ್ತಾ அப்ப அவங்க நிரப்பப்படுவாங்க, ತುಂಬಲ್ ಪಡ್ತಾರೆ, அவங்க காத்திருப்பாங்க, ಅವ್ರು ಕಾದಿರ್ತಾರೆ, வருகைக்காக அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. ನನ್ನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ ரகசிய வருகைக்காக ರಹಸ್ಯ ಬರೋಣಕ್ಕಾಗಿ எதிர்நோக்கி காத்திருக்கணும். ಎದುರು ನೋಡಿ அவர் ಕಾದಿರ್ಬೇಕು. எப்ப வருவாரோ தெரியாது. ಅವ್ರು ಯಾವಾಗ ಬರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆயத்தமா விழித்திருந்து ಸಿದ್ಧವಾಗಿದ್ದು காத்திருக்கணும். ಕಾದಿರು. அவர் வருகை சமூகமா இருக்கிறது. ಅವರ ಬರೋಣ அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்திலேயே ಯೋಹಾನ್ 2-3 வசனம் பாருங்க. 2-3 ವಚನ ನೋಡಿ. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಿಡಾರಗಳು ಅವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೆನು. ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕಂದರೆ ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. அல்லேலூயா. ಆಮೆನ್. அல்லேலೂಯಾ. இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ನೋಡಿ ವಾಕ್ಯ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் ನನ್ನ உண்டு. ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ அப்படி ಬಿಡಾರಗಳಿವೆ. இல்லாதிருந்தால் ಇಲ್ಲದಿದ್ದರೆ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ನಾನು ನಿಮಗೆ ஒரு ಹೇಳುತ್ತಿದ್ದೆನು. ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ நான் ಹೋಗುತ್ತೇನೆ. போய் ನಾನು ಹೋಗಿ உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ನಿಮಗಾಗಿ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ நான் ನಂತರ இருக்கிற இடத்தில் ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீங்களே இருக்கும்படி ನೀವು ಇರುವಂತೆ நான் மறுபடியும் வந்து ಮತ್ತೆ உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. மறுபடியும் எங்க போயிருக்கிறாரு? ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ? பிதாவிடத்துல போய் ತಂದೆ ಬಳಿ ಹೋಗಿ அங்க ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி ಅಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಮನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அந்த இடத்துல அவரு மாத்திரம் இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் அல்ல. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾತ್ರ ಇರೋ ಸಂತೋಷ நான் ಅಲ್ಲ. விட்டு வந்த என் பிள்ளைகளும் வரணும் அந்த ನಾನು இடத்துக்கு. ಬಿಟ್ಟು ಬಂದಿರೋ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ நான் ಬರ್ಬೇಕು. போய் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். ನಾನು ಹೋಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು அதுக்காக அவர் வர போறாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. வந்து நம்ம எல்லாரையும் அவர் அங்க கூட்டிட்டு போகணும். ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ನನ್ನ ತಂದೆ அப்படி ಮನೆಯಲ್ಲಿ இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ಇಲ್ಲದಿದ್ರೆ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று. ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் என்பது ಪರಲೋಕ ರಾಜ್ಯ தேவன் கைவேலை அல்லாத கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வீடு. ದೇವರ ಕೈ ಕೆಲಸ ಅಲ್ಲದೆ இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும். ಈ ಭೂಮಿಯ ಗುಡಾರ ಒಂದಿನ இந்த ಅಳಿಸಿ கைவேலையால் கட்டப்பட்டு இருக்கிற வீடு எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿರೋ ಮನೆ ஆனால் தேவன் பரலோகத்தில் கைவேலை அல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிற அந்த வீடோ ಕೈ ಇಲ್ಲದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ஒரு நாளும் அழிந்து போகாது. ಒಂದು ದಿನ ಅಳೆದು அந்த இடத்தில் போய் நம்மளை சேர்ப்பதற்கு தான் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು அவர் நீ ಸೇರೋದಕ್ಕೆ காத்திருக்கும் போது ಅವರಿಗೆ ಕಾದಿರುವಾಗ நீ காத்திருந்த அந்த பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக ಕಾದಿದ್ರ ಫಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ பரிசுத்தமாகும்படியாக நீ ಪರಿಶುದ್ಧವಾಗುವಂತೆ ரகசிய வரைக்கும் ஆயத்தமா இருக்கும்படியாக ರಹಸ್ಯ ಬರೋಣಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುವಂತೆ அவர் ரகசியமா வர போகிறார். ಅವರು ರಹಸ್ಯವಾಗಿ அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ಅವ್ರನ್ನ ಸಂಧಿಸಲು நான் அவரை ஆயத்தப்படணும்னா அவரை சந்திக்க ಅವ್ರು ಸಿದ್ಧವಾಗಿ நான் அவர் பாதத்துல விழித்திருந்து காத்திருக்கணும். ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದು நான் ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. ಒಂದು ಬಾರಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவி உற்சாகம் உள்ளது, ಆತ್ಮನ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳದು, மாம்சம் பலவீனமற்றது. ಶರೀರವ ಬಲಹೀನತೆ யோவான் ಉಳ್ಳದು. 6:63 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ಯೋಹನ್ನ 4:63 ಓದಿ ನೋಡಿ. ಬದುಕಿಸುವಂಥದ್ದು ಆತ್ಮವೇ, ಮಾಂಸವು ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿರುವ ಮಾತುಗಳೇ ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಅವೆ.
அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆவியே உற்சாகம் உள்ளது, ಆತ್ಮವು மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ಶರೀರ ಭಾವ நான் உங்களுக்கு கொடுக்கிற வசனங்களும் ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ಮಾತು ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ಆತ್ಮವಾಗೂ அவர் கொடுக்கிற வசனம், அவர் ಕೊಡುವ இந்த வார்த்தை, ಈ ವಾಕ್ಯ, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ಮಾತಾಡುವ பாருங்க, அநேக இந்த உலகத்தார் எல்லாரும் ಅನೇಕ ಲೋಕದವರು பாருங்க பயபக்தி இல்லாதபடி, ಭಯಭಕ್ತಿ காத்திருப்பு இல்லாதபடிக்கு ಕಾದಿರುವಿಕೆ ಇಲ್ಲ, மனம் போன போக்குல வாழலாம். ಇಷ್ಟ ಬಂದಾಗ ஆனா மனம் போன போக்கில் வாழ கத்த நம்மள அழைக்கல. ಇಷ್ಟ ಬಂದಾಗ ಜೀವಿಸಕ್ಕೆ ದೇವರು இந்த நாள்ல ஒரு சிறு கூட்டத்தை உண்டு பண்ணி, ಚಿಕ್ಕ ಕೂಟ ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி, ಒಂದು ಕಡೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿ, நமக்கு எந்த காரியத்தையும் கர்த்தர் ஒருத்தர் தான் எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடியும். ಕರ್ತರು ತಾನೇ ಎಲ್ಲ ಕಾರ್ಯ ஏனென்றால் நம்ம பேசுகிற வார்த்தை கர்த்தருடையது. ನಾವು ಮಾತಾಡುವ ಮಾತು ದೇವರ, அந்த வார்த்தை கேட்கிற யாவருக்கும் ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ஜீவன் ಎಲ್ಲರಿಗೂ உண்டாகும், ಒಳ್ಳೆದುಂಟಾಗುತ್ತೆ, ஜீவன் உண்டாகும், ಜೀವ ಬರುತ್ತೆ. அந்த ஜீவன் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும். ಆ ಜೀವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் ரகசிய வருகை குறித்து ಈ ವಾಕ್ಯ ರಹಸ್ಯ 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥ 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. 15ನೇ 1 ಅಧ್ಯಾಯ, தெசலோனிக்கே 1 தெசலೋನಿಕ 4, 13, 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. 4, 13, 17 ವಚನ. இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ரகசிய வருகையை பற்றி நம்ம பார்க்கலாம், ರಹಸ್ಯ ಬರೋಣದ ಬಗ್ಗೆ வாசித்து நம்ம தியானிக்கலாம். ಓದ್ಬಿಟ್ಟು அந்த ரகசிய வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்தணும். ಆ ರಹಸ್ಯ ಬರೋಣ நான் மாத்திரம் ஆயத்தப்பட்ட போதாது, ನಾನು ಮಾತ್ರ என் ಸಿದ್ಧವಾದ வீட்டார் அனைவரும் ஆயத்தப்படணும். ನಮ್ಮ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ನಾನು ನನ್ನ மನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನು நான் மாத்திரம் ஆயத்தமா இருக்க கூடாது, ನಾನು ಮಾತ್ರ ಸಿದ್ಧ நான் மாத்திரம் ஜெபித்தா பத்தாது, நான் மாத்திரம் என் ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ குடும்பமே என் பிள்ளைகள் எல்லாரும் வேதத்துல தியானமா இருக்கணும், ನನ್ನ ಕುಟುಂಬದ ಮಕ್ಕಳೆಲ್ಲ விழித்திருந்து காத்திருக்கணும், ಎಚ್ಚರವಾಗಿ ஜெபத்துல தரித்திருக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ தேவனுடைய ரகசிய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கு. ದೇವರ ರಹಸ್ಯ ಬರೋಣ நம்ம அங்க கூட்டி செல்ல போறாரு நம்மள. ನಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು அல்லேலூயா. கைவிடப்பட்டோமானால் உபத்திரவத்துக்கு நம்ம சிக்கிக் கொள்வோம். உபத்திரவ காலத்தில் சிக்கிக் கொண்டு நம்ம படுகிற வேதனை கொடூரமாக இருக்கும். ಉಪದ್ರವ ಕಾಲ ಸಿಕ್ಕಿ ಪಡುವ ವೇದನೆ அல்லேலூயா. 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 அதற்காக நம்ம பரிசுத்தமாகலாம். ಅದಕ್ಕಾಗಿ எவ்வளவு பரிசுத்தமாக முடியுமோ ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அவ்வளவு பரிசுத்தமாகணும். ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧ வேதம் சொல்லி இருக்கிறதை போல ವಾಕ್ಯ ಹೇಳಿದ அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ಪರಿಶುದ್ಧನು ತನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಪವಿತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ನೀತಿವಂತನು ಇನ್ನೂ ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸಲಿ, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವನು ಇನ್ನೂ ಅನ್ಯಾಯ அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமாகட்டும். ಅಶುದ್ಧನು ತನ್ನನ್ನು இதோ ಇನ್ನೂ ಶುದ್ಧ சீக்கிரம் ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. வருகிறேன், ಇಗೋ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ. அவனவனுக்கு தக்க பலன் ಅವನವನಿಗೆ ತಕ್ಕ ಫಲ என்னோடு கூட ನನ್ನೊಟ್ಟಿಗೆ வருகிறது என்று வேதம் ಬರುತ್ತಾ ಇದೆ சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அல்லேலூயா. 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 அதனால நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், ಪರಿಶುದ್ಧರಾದರೂ ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧ ಆಗ್ಬೇಕು, விழித்திருந்து ஜெபிக்கணும். ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ದೇವರ ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க உனக்கு வலுவு இல்லையா? ಒಂದು ಗಂಟೆಗೆ ಅದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಕೆ ಬಲ ಇಲ್ವಾ? மற்றதுக்கெல்லாம் வலுவு இருக்குது, ಬೇರೆದಕ್ಕೆಲ್ಲ மற்ற ಟೈಮ್ ಇದೆ, காரியத்தை செய்ய பலன் இருக்குது. ಬೇರೆ ಕಾರ್ಯ ಮಾಡೋ பல மணி நேரம் நம்ம மற்ற காரியத்துக்கு கொடுக்கிறோம். ஆனா தேவன் கேட்டது நம்ம கிட்ட ஒரு மணி நேரம். ದೇವರ ಹತ್ರ ಕೇಳೋ ஒரு மணி நேரம் ஆயத்தமா அவர் பாதத்துல ಒಂದು காத்திருந்து ಗಂಟೆಗಳ ಕಾಲ ದೇವರಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರು, ಪ್ರಾರ್ಥಿಸಿ அவர் பிரசன்னத்தை உணர்ந்து ಅವ್ರ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸಿ, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ அவர் ತುಂಬಲ್ಪಟ್ಟು, வருகையை சந்திக்க அவர் ಬರೋಣ நம்ம ಸಲ್ಲಿಸಲು ஆயத்தம் உள்ளவர்களா ನಾವು காத்திருக்கணும். ಸಿದ್ಧವಾಗಿರುವ அவருடைய வருகை சமூகமா இருக்கிறது. ಅವರ ಬರೋಣ ಸಮೂಹ அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிப்போம், ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, விழிப்போடு காத்திருப்போம், ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕಾದಿರೋಣ, வருகைக்காக காத்திருப்போம். ಬರೋಣಕ್ಕಾಗಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶೀಘ್ರವೇ நம்பிக்கையோடும் ಬರಲಿದ್ದಾನೆ. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ, விசுவாசத்தோடும் விசுவாசத்தோடு, சமாதானத்தோடும் சமாதானத்தோடு, அன்போடும் காத்திருப்போம். பிரீத்தியில் அவர் காத்திருக்கிறோம். வந்து தக்க பலனை நமக்கு ஆக தருவார். தக்க பலனை நமக்கு நீதிபரராக வந்து நீதிವಂತನಾಗಿ நியாயத்தை ಬಂದು, விசாரித்து ನ್ಯಾಯವನ್ನು ವಿಚಾರಿಸಿ, நீதி செய்கிற கர்த்தர் ನೀತಿ நம் ಮಾಡುವ வாழ்க்கையில் ಕರ್ತನು ஒவ்வொருவர் மத்தியில நீதி செய்வார். ನಮ್ಮ ಜೀವಿತ ಒಬ್ಬೊಬ್ಬರದ್ದು ನೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி ಈ ವಾಕ್ಯ செலுத்துகிறோம். ಕೊಟ್ಟ ದೇವರಿಗೆ மறுபடியும் தொடக்கத்தோடு ಮತ್ತೆ அநேகர் இந்த வார்த்தையை கேட்கணும். ಅನೇಕರಿಗೆ ಮಾತು அநேகர் ಕೇಳಬೇಕು, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ಕೇಳುವ இதை ಪ್ರತಿಯೊಬ್ಬರು கேட்டு தேவனுக்காக நான் எழும்பணும், ಇದನ್ನು ಕೇಳಿ அவர் ದೇವರಿಗಾಗಿ நான் பாதத்துல ಹೇಳ್ಬೇಕು, காத்திருக்கணும், ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ நான் ಕಾದಿರ್ಬೇಕು, விலகரகம் செலுத்தணும், ಕ್ರಯ ಸಲ್ಲಿಸಬೇಕು, அவர் ரகசிய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தணும். ರಹಸ್ಯ ಬರೋಣಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அல்லேலூயா. 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 இந்த ஜெபத்தில் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ பிரியமானவர்களே, தேவன் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. ದೇವರು ಮಾತಾಡುವ தேவன் ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಿ. அதிசீக்கிரத்தில் வருவார். ದೇವರು அவரை ಶೀಘ್ರವಾಗಿ சந்திக்க ಬರ್ತಾರೆ. ஆயத்தம் உள்ளவர்களாக ಅವರನ್ನು மாறுங்க. ಸಂಧಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿರೋಣ. இது தேவனுடைய வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧ சபைகளுக்கு சொல்லுகிறதை ಸಭೆಗಳಿಗೆ காதுள்ளவன் கேட்க கடவான். ಕಿವಿ ಹೇಳುವನು ಕೇಳ. அல்லேலூயா. 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 ஒரே அடி பாடலை பாடலாம். ಒಂದು கர்த்தருக்கு காத்திருப்போம், வெக்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. எல்லா துதி கன மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಒಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ.